ஈனமுரசு நாத்திக நன்னறி செம்மல் ஐயா சத்யராஜ் அவர்கள். பெரியார் தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எங்களுக்கு பகுத்தறிவு ஆசிரியர் மட்டுமல்ல, வாழ்வியல் சிந்தனையை படித்ததுக்கப்புறம் அவர் எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர். நான்லாம் இப்போ சேர்லேருந்து எந்திரிக்கல, கையோனித்தான் எந்திரிக்கிறேன். ஆசிரியர் அப்படியே இருந்திருக்காரு. அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர் தான் ஆசிரியர், மூன்றுக்கு அவர் தான் ஆசிரியர். இன்றைக்கி உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க, டிப்ரெஷனுங்க, ஆங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இதைத்தான் இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எந்த கார்ப்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம், வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன். திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள், இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கில்ல, இந்தியா பூரா நடக்குது. குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம். இப்போ எனக்கு 1000 விளக்கு தொகுதியில் தான் ஓட்டு. டாக்டர் எழிலன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார்னு தெரியும். பட் எனக்கு கியூரியாசிட்டியெல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு, கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம். தூத்துக்குடி பற்றியெல்லாம் விட்டுருவோம், ஏன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல, வடநாட்டில் பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா, தூத்துக்குடி கியாகேன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும், யாரோ ஜெயிச்சு வந்து போட்டுங்க, இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு வரக்கூடாதுங்க உள்ள. ஏன்னா இவங்க ஒருத்தர் வந்தால் நாடாளுமன்றமே ஆட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க. அவங்க தான் ஃபுல் லீடிங்கில் போயிட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் டெபாசிட் போயிரு போல இருக்குது. क्या बोलता है, झूठ बोलता है नहीं, सच बोलता है. சச்சு போல்தாங்கன்னா உண்மை. கொஞ்சம் ஹிந்தி படத்துல எல்லாம் நடிக்கிற கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கையா. ஏன்னா அந்த காலத்தில் ராஜேஷ்க்கு நான் நடித்த படம் ஒன்று, நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில், சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு. அது சச்சானா உண்மை, ஜூட்டானா பொய். அதை வச்சு அந்த 2 வார்த்தை மட்டும் தெரியும். ஏன்னா அது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நினைத்திரை முடிப்பவனுடைய ஒரிஜினல் வெர்ஷன். எம்ஜிஆர் ரசிகர் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான். அங்கே இருக்கிற நகி சச்சு போல்தாகேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஒரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். இரும்பு பெண்மணி நல்லா சொல்லிட்டாங்க, அதுக்கு முழு தகுதியானவர்கள். இது என்னென்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில். சினிமாவில் வந்து இந்த சென்சார் போர்டுங்கிறது நமது முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லாமான்னு தெரியல, தோழர் சேகுவேரான ஒரு படம் நடிச்சிருக்கேன். அது வரைக்கும் பெரிய பிரச்சனை. பராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள். அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில், மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அன்பேவாலை பார்த்தீங்கன்னா, உதயசூரியனின் பார்வையிலே உலகம் வெடித்து கொண்ட வேளையிலே அப்படின்ட்டு வரி இருக்கும். ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதயசூரியன்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலேன்னு வரும். அதே மாதிரி பெட்ரால் தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும். அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு வரும். இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துச்சு. ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும், அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார், திருவிக்கா போல்னு மாற்றினா தெரியாதா? இந்த கோபத்திலேயே திமுக வளர்ந்தது. பேசாம ரெக்கார்டு வந்து இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு ஒரு 78 RPM. ஒன்றும் விவரமான ஆளாக இருந்தால் அப்போவே சென்சார் பண்ணிக்கணும். பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க. சினிமாவில் மட்டும் கட் பண்ணால் இன்னும் கோபம் அதிகமாக தானே வரும். அப்போ உதயசூரியனுக்கு 10 ஓட்டு குத்துறவன் 100 ஓட்டு குத்துவான் டக்கு. ஏன்னா இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது. எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்தது. பாரியா ரெக்கார்டு கேட்கல உதயசூரியன் வார்த்தை வருது, தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டரில் பார்த்தா புதிய சூரியன் வருது, என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ட்டு இருக்கு. இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது. சென்சாருக்கு இங்கே வரமாட்டாங்க. அதனால் வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்கிறதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது. இன்றைக்கி வந்தோடனே சொன்னாங்க தோழர்கள், பிரின்ஸு சொன்னார்னு நினைக்கிறேன், நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆசிரியர் ஐயா சொன்னாங்க, பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ விட்டால் இன்னும் பரபரப்பாக இருக்கும்.
நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். கலைஞர் சிஎம்மாக இருந்ததுனால பயந்துட்டாங்க. இப்பவும் அந்த பயம் இருக்குது. இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎம்மாக இருக்காங்க. அதனால் இப்போவாவது பெரியார் படத்தை டிஜிட்டல் பண்ணி வெளியிடல. தயவுசெய்து இப்போவாவது தியேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க. அப்போ தான் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எதிர்ப்பில் தான் வளருவோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லா இருக்குது. சைலண்ட்டாக விட்டால் எப்படிங்க ஐயா நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும், கைது பண்ணணும், அதெல்லாம் நடந்தால் தான் நல்லா இருக்கும். ரொம்ப பயந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இவங்களுக்கு தெரியும். ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள். இப்போ நம்ம சிஎம். அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்க படம் வரையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். இந்த பெரியார் அவர்களை விஞ்ஞானமயப்படுத்திட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைய இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும். பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து தோழர் மதிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமாக புண்ணி எடுக்கிறாங்க. தோழர் அருள்மொழி அவர்கள் அதெல்லாம் கேட்டுக்கிறோம். இப்போ ரொம்ப இளம் பெண்கள் மதிமதனி நம்ம இங்கே திடலில் இருக்கிறவங்க தான். எனவேன்னு ஒரு சின்ன பொண்ணு போட்டு வறுத்து எடுக்குது எல்லாத்தையும். எப்பா அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நர்மதா. அதேங்கப்பா அருமையாக பேசுகிறாங்க. அது மாதிரி நிறையா பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம இயக்குனர் ஞானராஜ் சார்கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியாராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுமோ அப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் திடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் அழைப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.